அகாடமி பத்தனூர் அவர்களுக்கு முருகன் ஸ்போர்ட்ஸ் சீர்காழி. சார் ரெடியா இருக்கீங்க? தற்பொழுது நடைபெறும் போட்டிக்கு அடுத்த போட்டியாக பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அவர்களுக்கு ஆர்எச்சி மயிலாடுதுறை. அதற்கு அடுத்த போட்டியாக மாஸ்டர்ஸ் அகாடமி பத்தனூர் அவர்களுக்கு முருகன் ஸ்போர்ட்ஸ் சீர்காழி. மேடம் உள்ள வாங்க ப்ளீஸ் வாங்க. உங்களுக்கு அங்க சேர்த்துக்கு வாங்க. நீங்க மேடம் அந்த பயிற்சியாளர் உள்ள வாங்க மேடம். மேடம் இங்க வாங்க மேடம். உங்களுக்கு சேர்த்து நீங்க உட்காருங்க. மேடம் அங்க இருந்து ப்ளீஸ் வாங்க. சார் அப்படியே உட்கார வச்சிருங்க சார். பாண்டி சார். பிஎம்பி சென்னை அணியில் ஆடக்கூடிய வீராங்கனை சீருடையின் 7 ரிஷிகா அவருடைய தாயார், அதாவது அவருடைய அம்மா வந்திருக்காங்க. அவர்களை புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர்கள் கழகம் சார்பாக வருக வருகை என வரவேற்கின்றோம். ஆமா நன்றிமா, உங்களுக்கு மிக்க நன்றி. நல்ல குழந்தையை பெற்றிருக்கீங்க, தமிழ்நாடுக்குள்ள பேர் சொல்ற பிள்ளை பெற்றிருக்கீங்க. நன்றிமா, நன்றிமா, தேங்க்யூ. பிஎம்பி சென்னை 10 அடல் ஸ்போர்ட்ஸ் கும்பகோணம் 1. பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அவர்களுக்கு ஆர்எச்சி மயிலாடுதுறை தங்களுக்கான இறுதி அழைப்பு. போட்டி நிறைவடைந்த மறுகணங்க உள்ள வந்துருங்க சார். மேட்ச் அங்கே கட்டிட்டு வந்தாங்க, காலதாமதம் செய்யாதீங்க. பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அவர்களுக்கு ஆர்எச்சி மயிலாடுதுறை. அதற்கு அடுத்த போட்டியாக மாஸ்டர்ஸ் அகாடமி புத்தனூர் அவர்களுக்கு முருகன் ஸ்போர்ட்ஸ் சீர்காழி தங்களுக்கான முதலாவது அழைப்பு ரெடி ஆகிக்காங்க. தற்பொழுது ஆடக்கூடிய வீராங்கனை சென்னை வீராங்கனை இந்த சீருடையும் 7 ரிஷிகா சிறந்த வீராங்கனை, தமிழகத்திலே சிறந்த வீராங்கனை 1. தமிழக அணிக்காக பல்வேறு போட்டிகளை பங்கு பெற்று பெருமை சேர்த்த தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த வீராங்கனை ரிஷிகா. அவருக்கான அறிமுகம் ஆட்டப்பாதை இடைவெளியில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முருகானந்த சார் தெளிவா சொல்லுங்க சார், தெளிவா.
நீங்க ஒன்று சாப்பிடுங்க. பிஎம்பி சென்னை 21, அரண் ஸ்போர்ட்ஸ் கும்பகோணம் 2. 21க்கு 2. இந்த பெண்களுடைய வீராங்கனைகளுடைய சாதனைகளை எங்களுடைய ப்ரோ கோஆர்டினேட்டர் சிவனேசன் குமார் சார் அறிமுகம் செய்வார். பிஎம்பி சென்னை 21, அரண் ஸ்போர்ட்ஸ் கும்பகோணம் 2. ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நேற்றைய தினமே அனைத்து அணிகளுமே அறிமுகம் செய்யப்பட்டது. இன்று காலை தான் இந்த அணி வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் இந்த அணியினுடைய வீராங்கனைகள் தற்பொழுது அறிமுகம் செய்யப்படுகிறார்கள். ஆல் தி பிளேயர்ஸ் லைன் அப் ப்ளீஸ். முதலாவதாக விஎம்பி சென்னையினுடைய வீராங்கனை, தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட வீராங்கனை ரிஷிகா. இத்தமிழக அணிக்காக 9 முறை பங்கு பெற்ற வீராங்கனை. அதில் 3 முறை பதக்கத்தை பெற்று தந்த வீராங்கனை. 2 சில்வர் மெடல் மற்றும் 1 பிரான்ஸ் மெடல். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. 3 முறை தமிழகத்திற்கு பதக்கத்தை, வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கத்தை பெற்றிருந்த வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பான ஒரு வீராங்கனை. அதனைத் தொடர்ந்து கேமா பீச் கபடி பிரிவிலே இந்திய அணியினுடைய பயிற்சி முகாமில் பங்கு பெற்ற வீராங்கனை. தமிழகத்திற்காக பதக்கங்களை பெற்றிருந்த வீராங்கனை, இந்திய அணியினுடைய பயிற்சி முகாமில் பங்கு பெற்ற வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து கதிரொலி ஜூனியர் நேஷனல் பிரிவிலே தமிழக அணிக்காக பங்கு பெற்ற வீராங்கனை. வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து சந்தியா தமிழக அணிக்காக 6 முறை பங்கு பெற்று 1 முறை வெண்கல பதக்கத்தை பெற்றிருந்த வீராங்கனை. வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து திவ்யா தமிழக அணிக்காக 3 முறை பங்கு பெற்றுள்ளார். ஆல் இந்தியா யூனிவர்சிட்டிக்காக 4 முறை அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக விளையாடிய வீராங்கனை. அதனைத் தொடர்ந்து சத்தியவாணி 3 முறை தமிழக அணிக்காக விளையாடிய வீராங்கனை, 1 முறை தமிழக அணிக்காக வெண்கல பதக்கத்தை பெற்றிருந்த வீராங்கனை. வாழ்த்துக்கள். ஈரணிக்குமே வாழ்த்துக்கள். போட்டியை தொடரலாம். நடுவர் பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அவர்களுக்கு ஆர்எச்சி மயிலாடுதுறை தங்களுக்கான இறுதி அழைப்பு. போட்டி நேர்படி தருவாயில் உள்ளது சார். கொஞ்சம் மைதான அருகாமையில் வந்துருங்க, காலதாமதம் செய்யாதீங்க. பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அவர்களுக்கு ஆர்எச்சி மயிலாடுதுறை.
லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆட்டமுடைய கடைசி 5 நிமிடம். பிஎம்பி சென்னை 23, ஆர்எஸ் கும்பகோணம் 5. ஆட்டமுடைய கடைசி 4 நிமிடம். ஆட்டமுடைய கடைசி 3 நிமிடம். 26க்கு 6 முன்னிலை விஎம்பி சென்னை. லாஸ்ட் 2 மினிட்ஸ் ஆட்டமுடைய கடைசி 2 நிமிடம். 28க்கு 7 முன்னிலை விஎம்பி சென்னை. பாரத் ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி, ஆர்எஸ்பி மயிலாடுதுறை வந்துருங்க சார். போட்டி நிறைவடை தருவாயில் உள்ளது. வந்துருங்க, நீங்க வந்துருக்கலாம். லாஸ்ட் மினிட் ஆட்டமுடைய கடைசி 1 நிமிடம். பாரத் ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி, ஆர்எஸ்பி மயிலாடுதுறை வாங்க சார், உள்ள வந்துருங்க. லேட் பண்ண வேண்டாம், மேட்சும் கட்டிட்டு வந்துருங்க. அதற்கு அடுத்தபடியாக மாஸ்டர்ஸ் அகாடமி பொத்தனூர் அவர்கள் ஏற்று முருகன் ஸ்போர்ட்ஸ் சீர்காழி. போட்டி நிறைவுற்றது சார். வாங்க, விஎம்பி சென்னை வெற்றி பெற்றது சார். பாரத் ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி சார் உடனே உள்ள வா சார். பாரத் ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி உடனே உள்ள வாங்க. ரெண்டுமே ஒரே தானே? சார் பாரத் ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி, ஆர்எஸ்பி மயிலாடுதுறை வந்துருங்க சார்.
மாண்புமிகு முன்னாள் மத்திய உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஐயா பெரியவர் பாசிலுடைய புதல்வர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய 55வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி இனிதே கொண்டிருக்கின்ற இந்த விழாவினை எங்களது புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தெற்கு பகுதி மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் சுப்ரமணியன் அவர்களை தலைமையேற்று நடத்துவதை கேட்டுக்கொண்டு அதே போல தலைமை உரையும் வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி பா சிதம்பரம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னமராவதி வட்டாரம், காரையூர் வட்டாரம், பொன்னமராவதி நகரம் ஆக பொன்னமராவதி ஒன்றியத்தினுடைய சார்பாக இந்த மாபெரும் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியை மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றன பொன்னமராவதி ஒன்றியத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் திரு பழனியப்பன் அவர்களே, பொன்னமராவதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கிரிதரன் அவர்களே, காரையூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் திரு குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அவரோடு இணைந்து பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முழுவதும் உறுதுணையாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவரும் சேரனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் திரு காமராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற பொன்னமராவதி தொட்டியம்பட்டி ஊராட்சி தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் திரு சோழையப்பன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திருமயம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு மணிகண்டன் அவர்களே, திருமயம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு கணேஷ் பிரபு அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர்கள் கல்யாண்டிப்பட்டி திரு பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், நண்பர்கள், அண்ணன் திரு பழனிசாமி அவர்களே, திரு செல்வராஜ் அவர்களே, அண்ணன் திரு வைரமாணிக்கம் அவர்களே, திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு பாலசாமி அவர்களே, சின்னத்துறை அவர்களே, ராம் அவர்களே, வெள்ளைச்சாமி அவர்களே, முருகேசன் அவர்களே, கருப்பையா அவர்களே, சுப்பையா அவர்களே, சண்முகம் அவர்களே, சாமிக்கண் அவர்களே, அழைக்கப்பன் அவர்களே, அழகப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற பி. அழகாபுரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில்